அனைவருக்கும் வணக்கம். 3/2/2025 முதல் 9/2/2025 வரை இந்த 7 நாட்கள், இந்த வாரம் முழுவதும் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய 7 ராசிக்காரவங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உச்சம் பெற்ற சுக்கிரனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம், நிதிநிலை முன்னேற்றம் அப்படிங்கிறது, எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அந்த பாசிட்டிவான விஷயங்கள் எந்தெந்த வகையில் எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கத்தோடு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகம் அப்படின்னு சொல்லி சுக்கிர பகவானைத்தான் சொல்கிறோம். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுவார். அதாவது களத்திரத்தை ஒரு நல்ல சிறப்பான முறையில் அமைத்து கொடுப்பவரும் இந்த சுக்கிர பகவான். ஒரு இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் சுக்கிர பகவான் தான் பொறுப்பேற்கிறார். தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் சுக்கிரன் தான் பொறுப்பேற்கின்றார். குழந்தை பேரு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் சுக்கிரனே பொறுப்பேற்கின்றார். அதே மாதிரி உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான். ஆடை ஆபரணங்கள் அதுவும் சுக்கிரன் தான். ஒரு நல்ல வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் சுக்கிரன் தான். இப்படியாக ஒரு மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயங்களுக்கு எல்லாமே சுக்கிரனே பொறுப்பேற்று வர்றதுனால அப்போ இந்த சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அதற்கான பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சம் பெறுகின்ற பொழுது ஆல்ரெடி மீனராசியில் ராகு பகவானும் இருக்கின்றார். இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கக்கூடிய கிரகம். அதாவது சுக்கிரன் 4 பங்குன்னா ராகு பகவான் 7 பங்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த உலகத்தினுடைய ஆசை பாஷைகள் அத்தனையும் அனுபவித்து வாழணும்னு நினைக்கிறது ராகு பகவான் தான். அதாவது போகக்காரகன், ஆசைக்கு மேலே ஆசையை தூண்டிவிடக்கூடியவர் இவர்தான். சூதாட்டக்காரகன், அதாவது ஒருத்தர் சூதாட்டத்தில் ஜெயிக்கிறாரு, ஒரு குதிரை ரேஸில் ஜெயிக்கிறாரு, அதுக்கடுத்தாப்பில் இந்த போட்டி பந்தயங்கள் எல்லாம் சூழ்ச்சி சந்திரத்தோடு ஜெயிக்கிறவங்க, இந்த பங்கு மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் அதிகமான லாபத்தை பெறக்கூடியவங்க, அதாவது டெக்னிக்காக விளையாண்டு ஜெயிக்கக்கூடியவங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருக்கிறது ராகு பகவான் தான். அப்போ ராகுவும் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படியாக சுக்கிரனும் ராகுவும் இணைந்து இந்த மீனராசியில் இருக்கின்ற பொழுது எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது ரிஷபராசி தான். பொதுவாகவே ரிஷபராசிக்கு இந்த 2025 அப்படிங்கிறது 26, 27 வரைக்கும் இந்த ரிஷபராசி காட்டுள்ள பணமழை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அளவுக்கு உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு உண்டு. இந்த ரிஷப ராசிக்கு ராசி அதிபதி சுக்கிரன், அவரே 6ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். இந்த 1, 6 அதிபதிகள் மீனத்தில் இருக்கின்ற பொழுது அது 11ஆம் இடம் லாபஸ்தானமாக வருகின்றது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு இதுவரைக்கும் நான் மாடா உழைச்சேன், ஓடா தேஞ்சிருக்கேன், 10 பைசா எனக்கு மிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தால் உங்களுடைய உழைப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பன்மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிரன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்கல, நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியலை, நான் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தடை தாமதமாக போயிட்டு இருக்குது, ஒரு நல்ல பொருளாதாரத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன், அதாவது ஒரு குடுக்கல் வாங்கல் எனக்கு சிறப்பாக இல்லை, ஏன்னா 6ஆம் அதிபதி கடன் அப்படிங்கிற அமைப்பு, நோயினுடைய உபாதைகள் வேறு இருக்குது, எதிரிகள் தொல்லை இருக்குது, இப்படியான அமைப்புகளெல்லாம் இருக்கிறதுனால நான் முன்னேற முடியலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருந்தால் அந்த மன வருத்தம் இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ இங்கே சுக்கிரன் என்ன செய்கிறார்? இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்து மிகப்பெரிய அற்புதமான திருப்பங்களை எல்லாம் இந்த ஒரு 4 மாதத்தில் அவர் கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் 4 மாதம் இந்த மீனத்தில் தான் இருப்பார்.
அப்போ முன்னோக்கி பயணிக்கிறது, பின்னோக்கி பயணிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ ரிஷபராசிக்காரவங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அது உங்களுக்கு 90% நல்லதாகவே நடக்கும். அப்போ எதிர்பார்த்த பணவரவு உண்டு, எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு உண்டு, எதிர்பார்த்த தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் உண்டு. இப்படியாக உங்களுக்கான ஒரு வாகன அமைப்புகள் வாங்கணும், நான் ஒரு பழையதை மாற்றி புதியதாக நான் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு மண்மனை யோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். ஒரு திருமணம் ஆகாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நல்ல இடத்துல வரணும்னு அந்த பந்தம் சிறப்பாக இருக்கும். அப்போ நீண்ட நாட்களாக திருமண வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவமிக்க இடத்துல அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக நினைச்சது போல மன வாழ்க்கை இல்லையா, நினைச்சது போல புத்திர பாக்கியம், இப்படியாக எல்லா விதத்திலுமே இந்த சுக்கிரன் 11ஆம் இடத்திலிருந்து அற்புதமான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த ரிஷபராசிக்காரவங்களை உங்களை நல்ல நிலையில் வச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு உழைப்பின் மூலமாக நிச்சயம் வெற்றி உண்டு. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு பல வழிகளிலும் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் இந்த ராகு பகவான் தான் முக்கியமான காரணமாக இருக்கின்றார். அப்படிங்கிற பொழுது அவரோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆக ரிஷபராசி நம்பர் 1 இடத்துல இருக்குது. அடுத்ததாக மிதுனம் ராசி. இந்த மிதுனம் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இணைகின்றார்கள். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் வலுப்பெறுது. அப்போ ஜீவனம் வலுப்பெற்றால் தானங்க நமக்கு எல்லா விதத்திலும் சாதிக்க முடியும். ஆக ஒரு நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் அப்படிங்கிறது நல்ல வேலை, நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல பொருளாதார முன்னேற்றம். அப்போ நிதி நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. எப்படின்னு கேட்டால் இந்த சுக்கிரன் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானாதிபதி 5ஆம் இடம், அவரே 12. பயணங்கள் மூலமாக நிச்சயமாக நல்ல ஆதாயம் உண்டு. நீங்கள் எங்கே பயணிக்கிறீங்களோ, என்ன காரியமாக நீங்கள் பயணிக்கிறீர்களோ, அந்த பயணங்கள் மூலமாக நிச்சயம் நல்லதொரு ஆதாயம் உண்டு. சுகமான உறக்கம், நான் நிம்மதியாக தூங்கி நாளாயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இந்த காலகட்டத்தில் தான் அந்த வாய்ப்பும் ஏற்படும். அதே மாதிரி அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு இவர் பொறுப்பு அப்படிங்கிறதுனால 5ஆம் இடம் காதல், உயர் பதவி, கல்வி, உயர்கல்வி இப்படியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது 10ஆம் இடத்தில் வலுப்பெறுகின்ற பொழுது நிச்சயம் இதன் மூலமாகலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. அப்போ உயர் கல்வி படிக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், தடை தாமதமின்றி படித்து பட்டங்களை வெல்லக்கூடிய அமைப்பில் இருக்கின்றீர்கள். அதற்கு அடுத்தாப்புல மனசு எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதாவது வெளிக்காட்டிக்கிறக்கூடிய அவசியம் இல்லைவென்றாலும் உள்மனது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனம் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது மட்டும் அல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறதுனால எதிர்பாராத தனவரவு, செல்வங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குலதெய்வத்துடைய அருள் பக்கபலமாக இருக்கும். ஏன்னா கர்மஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் இருக்கின்ற பொழுது, ஆக பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மூலமாக சில மிதுனராசி நண்பர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் ஏற்படும். அப்போது நீண்ட நாட்களாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நடக்கும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிதுனராசி நண்பர்களுக்கு எதிர்பாலினம் கவரப்படும். அவங்க மூலமாக ஒரு நல்ல சப்போர்ட்டிங் இருக்கும். காதல் வயப்படக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருப்பீங்க. அப்போ இந்த 5ஆம் இடம் காதல் ஸ்தானம் அப்படிங்கிறனால அது வேலை செய்யக்கூடிய இடங்களில் தான் வரும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கான காதல் திருமண பந்தம் நடைபெறக்கூடிய அமைப்பில் கூட இந்த வாய்ப்புகள் ஏற்படும். 12ஆம் அதிபதியும் அவர்தான் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அதுக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்கிறது, பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காகவே வாழ்கிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ இந்த 10ஆம் இடம் வலுப்பெறுகின்றது அப்படிங்கிறனால உழைப்பின் மூலயமாகவும் நம்ம உயர்வோம், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்தாப்புல கடகம் ராசி. கடகம் ராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைகின்றார்கள். பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கின்ற பொழுது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சாபதோஷம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அதாவது பித்ருக்கள் சாபம் அப்படிங்கிறது.
அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல போய் இருந்தாலும் பொருளாதாரம் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும். ஆனாலும் அதை சரியான முறையில் செயல்படுத்த முடியாத ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது கிடைச்சதை வச்சு கரெக்டாக பயணிக்கணும் அப்படிங்கிற நம்ம திட்டம் போட்டாலும் இங்கே ஒரு வேறு விதமாக இருக்கும். அது மனமுவந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் 9ல் சுக்கிரன் இருக்கின்ற பொழுது, ராகு இருக்கின்ற பொழுது அதை இன்னும் பன்மடங்காக பொருளாதாரத்தை பெருக்கி தரக்கூடிய அமைப்பில் இருப்பார். அதனால் வந்து இந்த கடக ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சுக்கிரன். அப்போ 4 சுகஸ்தானம், வீடு, மண்மனை யோகம், உயர் கல்வி, ஒரு நல்ல பதவி அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாளில் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 11ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால லாபாதிபதி, அபிலாசைகள். இந்த அபிலாசைகளெல்லாம் நமக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் நமக்கு ஒரு முன்னோர்களுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் 9ஆம் இடத்துல வந்து இன்று சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார். நிச்சயமாக கடகராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு ஏற்படும். திடீர் திருப்பங்கள் ஏற்படும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதாவது நம்ம எதுக்காக பயணிக்கிறோமோ அந்த பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தூரதேச பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் உண்டு. வெளியூர், வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்காக போகக்கூடிய அமைப்புகளுக்கு கடகராசி நண்பர்களுக்கு அதற்கான பிராப்தமும் ஏற்படும். நல்லதொரு மனையாள் அப்படிங்கிறது ஏற்படும். துணைவியார் அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக நல்லதொரு ஆதாயம் ஏற்படும். ஒரு மண்மனை யோகங்கள் ஏற்படும். நல்லதொரு வாகன அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி கல்வியில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு கல்வியில் ரொம்ப ரொம்ப உச்சம். ஆனால் ரொம்ப கவனித்து படிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அப்போது கண்டிப்பாக ஒரு கவனம் செலுத்தி படித்தால் அதில் வெற்றி நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதையும். அப்போது கடகராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அதற்கு அடுத்தாப்புல துலாம் ராசி. துலாம் ராசி நண்பர்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு 1க்கும் 8க்கும் உரியவர். 1ஆம் இடம் அப்படிங்கிறது ராசி, 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். அதே மாதிரி பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம். அதற்கு அடுத்தாப்புல விபத்து, கண்டங்கள். அது மட்டும் அல்லாமல் எதிர்பாராத விதத்தில் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த இடம்தான். ஆக ஒரு அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த 8ஆம் இடம். அதனுடைய அதிபதி 6ல் இருக்கின்ற பொழுது இங்கே 8ஆம் அதிபதி 6ல் மறைகின்றார். அப்போ ஏதாவது நமக்கு ஒரு வந்தது, அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்மளை எதிர்கொண்டு இருந்தால், அதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்தாலும் அது வந்து கட்டாயம் மறையும் அப்படிங்கிற அமைப்பு. அதிலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வருவோம். 2வது துலாம் ராசிக்கு 6ல் ராகு பகவான் இருக்கின்றது. அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிறனால சுக்கிரனும் சேர்கின்ற பொழுது நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக கூற்று, கேசு, வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பில் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றங்களும் ஏற்படும். 8ல் வந்து குரு பகவான். நிச்சயமாக இந்த குரு பகவான் 8ல் மறைகின்றார். 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விபரீத ராஜ்யங்கள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விருச்சகம் ராசி. விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிரன் 5ல் உச்சம் பெறுறார். அப்போ 5ஆம் இடம் வலுப்பெறுது. பூர்வஸ்தானம், புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அதே மாதிரி அதிர்ஷ்டஸ்தானம், காதல் ஸ்தானம், உயர் பதவி, உயர் கல்வி, உயர் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற அமைப்பு வலுப்பெறுகின்ற பொழுது இந்த இடத்துல விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு மனசில் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போ நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவீங்க. அப்போ மனசு என்ன நினைக்குது, இதை செய்யலாம் அப்படின்னா செய்வோம், இங்கே போகலான்னா போவோம், இந்த பொருளை வாங்குவோம்னா வாங்குவோம், இதை முடிச்சே தீரணும், இந்த காரியத்தை முடிச்சே தீரணும், இதை எப்படினாலும் நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ 5ஆம் இடம் வலுப்பெறுகின்றது. இந்த சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி. அப்போ 7 நண்பர்கள், கூட்டாளிகள், வெளிவட்டார பழக்க வழக்க தொடர்புகள், லைஃப் பார்ட்னர், அதாவது இவங்க மூலயமெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் இருக்குதுன்னு அர்த்தம்.
இவங்க மூலயமெல்லாம் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க அப்படிங்கிறது. ஒரு பக்கபலமாக சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இவங்களாலேயும் கொஞ்சம் செலவுகளும் நமக்கு ஏற்படும். எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால நமக்கு ஒரு சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படும். அப்போது இந்த இடம் கண்டிப்பாக நல்லதொரு ஆதாயத்தில் தான் இருக்கிறோம். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கின்றது. காரணம், இந்த ராகு பகவானும் சுக்கிரனும் இந்த காதல் ஸ்தானத்தில் இருக்கின்றதுனால நம்மளுடைய மனசை நிறைய பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பி கொண்டு போகக்கூடிய அமைப்பில் எல்லாம் இருக்கும். அதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி நாம் நினச்சபடி வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பதவி விஷயங்களில் நிச்சயமாக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் கல்வி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக கவனித்து உன்னிப்பாக அறிவுரைகள் சொல்லி படிக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உண்டு. அதுக்கப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த சுக்கிரன் 4ல் உச்சம் பெறுறார். பொதுவாகவே சுக்கிரன் 4ஆம் இடத்துல தான் திக்பலம் பெறுவார். இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால இது உயர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன யோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றபடி ஒரு நல்ல ஒரு லக்ஸரிஸான வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த 4ஆம் இடம் தான் கொடுக்கும். அப்போ 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் 4ஆம் இடத்தின் வழியாக ஒரு நல்லதொரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இந்த தனுசு ராசி நண்பர்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது. 4ல் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சுகங்களை பாதிக்கும். ஆனால் சுக்கிரன் சேர்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனால் தனுசு ராசி நண்பர்களுக்கு 4ல் சுக்கிரன் திக்பலம் பெறுகின்ற பொழுது நினைத்தது போலவே நாம் அடைந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு. அப்போது எல்லா விதத்திலையுமே இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கும் ஒரு ஆதாயம் உண்டு. அதாவது எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். தொட்டதை துலங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். திடீர் திருப்பங்கள் ஏற்படும். திடீர் பயணங்கள் மூலமாக நல்லதொரு ஆதாயத்தை பெறுவோம். அவங்க நினச்ச மாதிரியான ஒரு வாகன அமைப்புகள் எல்லாம் நிச்சயமாக அமையும். அதாவது வாகனத்தில் பழுதுகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வராது. புதுசாக எதையுமே புதுசாக வாங்கி அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மேலோங்கும். அப்போ ஆடம்பரமான எண்ணங்களும் வரும். அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் அனுபவித்து வாழக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அதனால் உங்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் மகரம் ராசி. மகரம் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார். இந்த மகர ராசிக்கு சுக்கிரன் 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 5க்கும் 10க்கும் உரியவர். 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் அமர்கின்றார். அப்போ 3ஆம் இடம் தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி, வெற்றி, காரிய வெற்றி, சின்ன சின்ன இடமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல அனுகூலமாக இருக்கும். அதனால் 3ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்கின்ற பொழுது நல்லதொரு வாய்ப்புகளை கொடுக்க கடமைப்பட்டிருப்பார். அப்போது வேலைக்காக முயற்சி பண்ணுறோம், நல்ல ஒரு பொருளாதார உச்சத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். இப்படி 3ஆம் இடம் ஒவ்வொரு முயற்சிக்கும் நம்ம முன்னோக்கி போய் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதான். நம்ம முயற்சிகள் பலிதமாகும், காரிய வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறது. நல்லதொரு அனுகூலம், நினைத்தபடி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கும் பார்த்தீங்களா? அதையெல்லாம் இந்த 3ஆம் இடத்தின் மூலமாக இந்த மகர ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். அப்போ நீண்ட நாட்களாக மகர ராசிக்காரங்களுக்கு கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது, எந்த காரியம் செஞ்சாலும் தடை தாமதமாகவே இருக்குதே, நல்லதே நடக்க மாட்டேங்குதே, அப்போ தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குதே, எப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும், எப்படா நமக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கர்மஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து அற்புதமாக பயணிக்கப் போகின்றார்கள். அப்போ நமக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு இப்போ சனி பகவானுடைய பயணம் அப்படிங்கிறது 7.5 சனியின் இறுதி கட்டம். அவ்வளோதான், இன்னொரு 2 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கடந்துடலாம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாளத்துலேருந்து மீண்டும் வெளியே வரப்போகிறோம். அப்பாடா நிம்மதி, சந்தோஷம், தப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சகல விதத்துலேயும் நம்ம வெளியில் வரப்போகிறோம், மீண்டும் வெளியே வரப்போகிறோம். மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய கஷ்டங்கள், மிகப்பெரிய பண நெருக்கடி,
இப்போ நிதி பிரச்சனை தான் எக்கச்சக்கமாக இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு. அதனால் அதை அடையவே முடியல அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருப்பீங்க பார்த்தீங்களா, நிச்சயமாக அதை அடையக்கூடிய அமைப்பு. அப்போ பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமாக நமக்கு தருவார். அதனால் 3 வலுப்பெறுகின்றது. ராகுவும் 3ல் இருப்பது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம்தான். இந்த விதத்திலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்லதொரு திடீர் திருப்பங்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். ஏழரை சனியினுடைய பிடியிலிருந்து ஒட்டு மொத்தமாக விலகி மகர ராசி ஒரு நல்லதொரு உச்ச வாழ்க்கையை தொடப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக இந்த மகர ராசிக்கும் அதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுது. கும்ப ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற பொழுது தாய் வழி சொந்தங்கள் மூலயமாக ஆதாயம், தாய் வழி சொத்துக்கள் மூலயமாக ஆதாயம், தாயாரின் உதவி கிடைக்கிறது, தாயினுடைய பாசம் கிடைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். அப்போ தந்தை மூலமாக ஆதரவு, தந்தை உறவுகள் மூலயமாக ஆதரவு, தந்தை வழி சொத்துக்கள் மூலயமாக ஆதரவு. இதன் மூலயமாக ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு அவங்க செய்து கொடுப்பாங்க. நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நல்ல உதவி விவகாரங்கள் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு குடும்பத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது, அப்பா உதவி செய்வார், அம்மா உதவி செய்வாங்களா, அம்மா வழி உறவுகள் உதவி செய்யுமா, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பக்கபலமாக இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குமே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். 2வது ராகுபவன் 2ல் இருக்கும் பொழுது எப்பினாலும் ஒரு நல்ல அடுத்தவங்க காசாக நம்ம கையில் புரளும் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படிங்க அடுத்தவங்க காசு நம்ம கையில் புரளும்? அதாவது ஒரு குழு நடத்துகிறாங்க, சீட்டு நடத்துகிறாங்க. அப்போ இவங்களுடைய 10 பேருடைய பணம் அப்படிங்கிறது நம்ம கைக்கு வரும். அந்த நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இங்கே சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போது நல்லதொரு குடும்பம் அப்படிங்கிறது எப்படி கலத்தரத்தை சந்தோஷமாக வைத்திருப்பது, அதே மாதிரி திருமண பந்த உறவுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடியது, எதிர்பார்த்த இடத்துல திருமணம் நடக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நீண்ட நாட்களாக திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். அப்போ குடும்பம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட போகுது. புரியுதுங்களா? அப்போ இந்த நேரங்களில் கும்பராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கும் உண்டு. அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போ இந்த வாரம் முழுவதும் இந்த 8 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு. மற்றபடி நீங்கள் நினைத்தது போலவே நடக்கும். அதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் உச்சஸ்தானத்திலிருந்து வாரி வழங்கி கொண்டு இருப்பார். நண்பர்கள், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.